ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஜகோவிந்தம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த அருமையான பிரகரண கிரந்தத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக 19 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதுல கடைசியாக பார்த்த இந்த 19வது பாடல் ஞானியினுடைய நிலையை பற்றி சொன்னார். ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத விளக்கினார். அதாவது இருமைகளற்ற நிலையில் இருப்பவன் தான் இங்க ஞானி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஞானியினுடைய நிலைப்பாட்டை நமக்கு சொல்ல வரும்போது அங்க இருமைகள் இல்லாத நிலை என்பதை எப்படி புரிய வைத்தார் அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் அடுத்த பாடலுக்கு போகலாம். இன்றைக்கு மீண்டும் அந்த 19வது பாடலையே சில விளக்கங்களை பார்த்து விட்டு போகலாம். 19வது பாடல். யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா. அதாவது யோகரதோவா போகரதோவா அப்படின்னு சொன்னாருங்கும் போது அவன் யோக நிலையில இருந்தாலும் சரி போக நிலையில இருந்தாலும் சரி அவனுக்கு வித்தியாசம் இல்லை. சங்கரதோவா சங்க வீணகா, பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கிற சந்த கடையில இருந்தாலும் சரி, யாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறான், அப்படி இருந்தாலும் சரி. ஆனா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த ஞானி எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம், சதா அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே திளைத்திருப்பவனாக இருப்பான். அவனுடைய சித்தம் சதா அந்த நிஷ்டையிலேயே நிலை பெற்று இருக்கும் என்பதாக சொன்னார். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஞானிக்கு சுகத்தை தவிர அங்கு வேறு என்ன இருக்க முடியும்? நந்ததி நந்ததி நந்தத்யேவா, சுகம் சுகம் சுகத்தை தவிர அங்கு வேறு என்ன இருக்க முடியும்? சுகம் மட்டுமே இருக்கின்றது என்பதாக அந்த 19வது பாடலிலே நமக்கு சுட்டி காட்டினார். அப்போ இந்த பாடல் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருமைகளற்ற நிலையில் இருப்பவன் ஞானி அப்படின்னா அவன் இந்த உலகத்துல சமநிலையில் இருக்கிறான். எதை பார்க்கிறதா இருந்தாலும் அவனுக்கு சமநிலை தான், உயர்வு தாழ்வு கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. அப்போ அந்த மாதிரி அவன் இருக்கிற நிலைப்பாடு, ஒரு ஞானியினோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அந்த நிகழ்கால இருப்பிலேயே இருப்பான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானியை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலத்திலேயே இருப்பான். அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. செயலில் செயலற்ற தன்மை. அவன் என்ன செயல் செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த செயலில் செயலற்ற தன்மையை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஈஸ்வர செயலாக இருக்கும். அவன் செய்கின்ற காரியங்கள் கூட ஈஸ்வர காரியமாக நடந்து கொண்டிருக்கும். அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அது நல்லதா கெட்டதா, அது சரியா தவறா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டே இருப்பான், நிகழ்காலத்தில் இருப்பான். அப்ப அந்த நிலையில் அவன் செய்து கொண்டிருக்கும் போது கவனிச்சீங்கன்னா, அவன் யோகமா இருந்தாலும், அதாவது யோகா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால அவன் ஒன்றும் கவலைப்பட மாட்டான். நான் யோகா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்காது. போகத்துல இருந்தாலும், உலக விவகாரத்துக்குள்ள இருந்தாலும், நான் உலக விவகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. அப்ப இங்க காரியம் மாற்றும் போது இது யோகா இது போகா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அப்படி ஒரு வேறுபாடே அவன் கிட்ட கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானியினுடைய நிலை என்னன்னா, இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை உள்வாங்கின பிறகு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இந்த பாடத்திட்டத்தினுடைய புரிதல் என்ன? இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, இங்க ஈஸ்வர காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்சல் இஸ் கால்டு ஈஸ்வரா. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஈஸ்வரனாக இருக்கிறது. அப்ப இந்த ஈஸ்வரன் நியதிக்குள்ள எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி இந்த உடலும் இதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவன் சாட்சியாக நின்றுடுவான். அப்ப இவன் நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் ஞானியிடத்துல இருக்காது.
அப்ப அந்த ஆத்ம ஞான நிலைப்பாட்டில அவன் வந்து காரியம் ஆற்றிக்கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை அவன் செய்கின்றேன் என்கின்ற அபிமானம் அவனிடத்தில் இல்லை. ஆனா பார்க்கின்ற நாம் தான் அவன் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்போம். இப்ப அவன் ஏதாவது வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு, எப்படி இவரால வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இல்ல அவர் ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஏதோ அவர் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும், அப்ப உலக விவகாரத்துக்குள்ள வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தோணும். அல்லது அவர் ஏதாவது வீட்டுல குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காருன்னா என்னடா இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா ஞானி அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இங்க என்னன்னா, ஒரு ஞானி எதை செய்கின்றான் என்பது அவனை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. அவன் தான் செய்கின்றேன் என்ற அபிமானம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பான். ஆனா பார்க்கின்றவர்களுக்கு தான் இவன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அப்ப இவன் ஞானியா இருக்க முடியாதுங்கிறது வேணா அவங்களுக்கு தோணலாம். ஆனா ஞானிக்கு அந்த சர்டிபிகேட் தேவையில்லை. அவருக்கு வந்து இவங்க யார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஞானிக்கு? இப்ப ஞானிக்கு வந்து இவரு நல்லவரு, இவர் கெட்டவரு, இவர் உண்மையான ஞானி, போலி ஞானி அப்படிங்கிற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. யாரும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப அதனால ஞானி இருக்கக்கூடிய நிலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிகழ்காலத்திலே அந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டிருப்பான். அந்த நிகழ்விலேயே இருப்பான், அந்த நிகழ்விலேயே பயணிப்பான். அவனுக்கு வேற பாஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வராது, ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வராது. அது அவன் தேவையில்லை அவனுக்கு. அதனால சில விஷயங்கள் அவன்கிட்ட போய் கேட்கும்போது பழசெல்லாம் அவனுக்கு தெரியாது. யாராவது சொல்லி ஞாபகப்படுத்தினா தான், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு கேட்பான். எதிர்கால திட்டமிடலும் அவங்ககிட்ட இல்லாதனால இப்படி செய்யலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கருத்து கேட்கும்போது, ஓ அப்படி ஒன்று இருக்கா, சரி செய்யலாமே அப்படின்பா. அப்ப எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஞானியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வினாடியில வாழ்ந்து கொண்டிருப்பான், அவன் தான் ஞானி. அப்ப இந்த மாதிரி நம்ம வாழணும். நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிச்சுட்டு ஆத்ம ஞான விஷயத்துக்குள்ள வந்து இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படின்னு தெரிந்த பிறகு நம்ம வந்து நம்ம தனித்துவத்தை இழந்து விட்டு அவனிடத்துல நம்ம பூரணமாக நம்மை ஒப்படைத்து விட வேண்டாம். ஒப்படைத்து விட்ட பிறகு இங்கு இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறதுனால அந்த இறைத்தன்மைக்குள்ள ஒரு ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களுடைய நன்மை தீமைகளை பற்றி நாம் ஆராய வேண்டியதில்லை. ஏனென்றால் அது எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒரு கெட்டதா தெரியக்கூடிய விஷயம் நல்லதா தெரியலாம், நல்லதா தெரியக்கூடிய விஷயங்கள் கெட்டதா தெரியலாம். அது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். ஆனா ஈஸ்வர நேதிக்குள்ள அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால நம்ம இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருப்போம். இப்படி ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படிம்போம், அங்க ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படிம்போம். அது நல்லதுன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி கெட்டதாவும் மாறலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கெட்டது நடந்துச்சுன்னு நம்ம நினைச்ச விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கலாம் இல்லையா? அதை பற்றி நமக்கு தெரியாது. அதனால நாம தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு மைண்ட் லெவல்ல இந்த சிந்தனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனால நம்ம ஒரு அஜ்ஞானத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானி அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்காலத்தை திட்டமிடுதலோ, கடந்த காலை பற்றி நினைத்து கவலைப்படுவதோ, அல்லது அதை மனதில் அசை போடுவதோ ஒரு நாளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள போகவே மாட்டோம். அப்ப அதனால இந்த பாடல், இந்த 19வது பாடல் வந்து ஞானியினுடைய நிலைப்பாட்டை நமக்கு புரிய வைப்பதாக இருப்பதனால அந்த இருமைகளற்ற நிலையில அவன் இருப்பான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஞானியினுடைய நிலை. அந்த இருமைகளற்ற நிலை எப்படி உண்டாகும் அப்படின்னா, அவன் அந்த இருப்பில் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு திட்டமிடுதல் கிடையாது, எதிர்கால திட்டமிடுதல் கிடையாது, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அப்ப அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அதுதான் அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுல அவன் என்ன வேணா செஞ்சுட்டு இருப்பான். அதுதான் யோகா செஞ்சுட்டு இருப்பான், போகா செஞ்சுட்டு இருப்பான். யோகா போகான்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யோகான்னா ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் போகக்கூடாது. யோக சம்பந்தமான விஷயங்கள், இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்கள், ஆத்ம ஞான விஷயங்களை பேசிட்டு இருப்பான், அல்லது தியானம் பண்ணிட்டு இருப்பான், தன்னை அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான், அல்லது அதையெல்லாம் விட்டுட்டு போகத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பான். அப்ப இந்த இரண்டு விஷயத்துல அவன் இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நடுநிலையாளன். அவனுக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற அந்த பற்று கிடையாது. அஞ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பற்றை வைத்துக்கொண்டு நான் வந்து ஒரு யோகி, அதனால நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பெருமை அடிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த பெருமை தான் அவங்களை வந்து கீழ்நிலைக்கு தள்ளுது. ஏன்னா அவர்களுடைய அஞ்ஞானம் ஒன்றை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு வந்து இது மாதிரி பாதையில வருவதற்கு முடியாம போய் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அது ஏட்டு சுரைக்காய் அளவுல அப்படியே நின்னு போயிடுது. அதனால இங்க
நான் செய்கின்றேங்கிற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல ஒரு அணு அளவு எழுந்தாலும் கூட அவன் ஞானியாக முடியாது, அவன் ஜீவன் முக்தன் ஆக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அபிமானம் இருக்கு, தன்னுடைய செயல் மீது ஒரு அபிமானம் இருக்கிறது. அதனாலதான் இந்த பாடத்திட்டத்துல நான் வரும்போது முக்கியமா எல்லாருக்குமே சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க எந்த பயிற்சிகளும் கிடையாது. ஏன்னா பயிற்சி செய்கின்றவன் யார்? நான் செய்கின்றேன்னு ஒரு அபிமானம் தனக்கு வந்து விட்டாலே அது ஒரு அகங்காரமா மாறிடும். ஏன்னா நான் செய்கின்றேன், இந்த பயிற்சி நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க, மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கிறேன், வாசி யோகம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன், இந்த போஸ்டர்ல நிக்கிறேன், அந்த போஸ்டர்ல நிக்கிறேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு தம்பட்டம் அடித்துக் கொண்டு எனக்கு அந்த பயிற்சி தெரியும், இந்த பயிற்சி தெரியும் அப்படின்ட்டு சும்மா பகட்டா பேசிக்கிட்டு இப்படிதான் யோகா பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுவல்ல இங்க ஞானம். அதனால இங்க இந்த பாதையில என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு போகி மாதிரி ஒரு யோகி வாழக்கூடாது. இங்க யோகியும் போகியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அஜ்ஞானிகள் தான். ஏன்னா இங்க இவர் போகத்துல சில விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் அது ஈடுபட்டு இருக்கார். யோகத்துல இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னா இவருக்கு இது பிடிச்சிருக்கு, இவர் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் 2 பேரும் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், அந்த விஷயங்களில அபிமானம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இருவருமே அஜ்ஞானிகளாகத்தான் பார்க்கப்படுது. ஆனா ஞானி அந்த யோக நிலையில் இருந்தாலும் அதை நான் யோகா செய்கிறேங்கிற ஃபீலிங்கே இல்லாம அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். போக நிலையில இருந்தாலும் நான் போகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேங்கிறத தெரியாமே அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பான். அதுதான் சொல்றாரு, யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனகா. சங்கம்னா பல பேருடைய கூட்டணி, 4 பேர்கிட்ட சேர்ந்து பேசுறது. அப்ப உண்மையான ஞானி பாத்தீங்கன்னா ஒரு சந்த கடையிலேயே உட்காந்துருக்கான்னு வைங்களேன். ஒரு சந்த கடையில எப்படி கூட்டம் சலசலப்பா இருக்கும், பயங்கர சத்தம். அந்த பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க எல்லாம் இங்க ஒண்ணு கொடுப்பா அங்க ஒண்ணு கொடுப்பான்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சந்த கடையுடைய சத்தத்தை காதுலயே கேட்க முடியாது, அப்படி ஒரு சவுண்ட் இருக்கும். அங்கேயும் அந்த ஞானி, அந்த ஜீவன் முக்தன் பாதிக்காம இருப்பான். அவன் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, இது எனக்கு இறைச்சலா இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லை, அவன் அதுக்குள்ளேயே போல, அவன் அதை சாட்சியா பார்த்துட்டு இருக்கிறான். அதே ஞானிக்கு யாருமே இல்லாத ஒரு சூழல், தனிமையில் இருக்கிறான், ஒருத்தரும் இல்லைங்க, தான் மட்டும் இருக்கிறான். அப்ப அந்த ஏகாந்த நிலையில தனிமையில் இருக்கும்போது கூட அவன் அப்படியே ஏகாந்தத்துல இருக்கிறேன், நான் ஆனந்தத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அது இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் போய் தனிமையா உட்காந்துருக்கிறேங்க, நான் இன்னைக்கு கிளம்பி வெளியூர் போயிட்டு தியானம் பண்ண போறேன், அங்க போய் அமைதியா உட்காந்துருந்தேன், அந்த குகைக்குள்ள போய் உட்காந்தேன் பாருங்க, ஒரு மணி நேரம் நான் என்ன மறந்துட்டேன், அப்படி இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்றது என்னன்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல அங்க போய் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஒரு அஜ்ஞானம் தான். ஏன்னா அந்த இருப்பு எல்லா காலங்களிலும் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இருப்புங்கிறது சத்து, அந்த இறைவன், அந்த இருப்பு எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. மேலும் அது எல்லா காலங்களிலும் இருக்கின்றது. அப்ப அந்த எல்லா காலங்களிலும் இருக்கின்ற அந்த இருப்பை நான் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி அடையிறேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணி அடையிறேன், அல்லது பயிற்சி பண்ணி அடையிறேன்னு சொல்றது ஒரு அஜ்ஞானம். ஏன்னா அப்படி நம்ம பயிற்சி பண்ணி அந்த 1 மணி நேரம் தான் அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா, அடுத்த மணி நேரங்கள்லாம் 11 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டா மீதி 23 மணி நேரம் நம்ம இயல்பா இருக்க முடியுமான்னா எப்படி முடியும்? தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த தியானத்துல அமைதியா இருப்போம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இதுதான் இங்க பயிற்சியான்னா, இதெல்லாம் பயிற்சி கிடையாது. அந்த நேரத்துல அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு மன அமைதியை உண்டாக்குவதற்கான ஒரு நிலை. ஆனா அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் விவகாரங்கள்ல அதிகமாக இந்த மனசு பல மடங்கு வேகமாக ஈடுபடும். ஏன்னா ஒரு மணி நேரம் பண்ண அந்த அமைதி நிலை அது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால, கட்டி வச்ச மாட்டை கழட்டி விட்டு அது எப்படி வேகமா ஓடுமோ அது மாதிரி இந்த மனசு 1 மணி நேரம் தியானத்துல இருந்து வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா தாறுமாறா ஓடும். அப்பதான் அதிகமான சாதனைகளை செய்ய முடியும்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் தியானம் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அதீத ஆற்றல் வந்து விட்டது, அப்ப நான் எல்லாம் நல்லா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் போகும். அதெல்லாம் மனசு தான் தன்னை ஏமாத்துது அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இங்க தியானம் அப்படிங்கிறது தன்னை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருப்பது, தன்னுடைய சொரூபத்திலேயே நிலைத்து நிற்பது. அந்த 1 மணி நேரம் பண்றதெல்லாம் தியானம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. அதனால ஒரு சாதுவை பொறுத்த வரைக்கும்
யோகத்துல இருந்தாலும் போகத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், சந்தக்கடையில இருந்தாலும் தனிமையா இருந்தாலும் ஒண்ணுதான். ஏனென்றால் அவன் எப்பொழுதும் சதா அந்த பிரம்மணி ரமத்தே, எப்பொழுதும் அந்த பிரம்மத்திலேயே நிலைத்திருக்கின்றான், அந்த பிரம்மத்திலேயே திளைத்திருக்கின்றான். அப்படிப்பட்டவனுக்கு அந்த சுகத்தை சொல்லவே முடியாது. சதா அந்த ஆனந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருந்து கொண்டு நிகழ்காலத்திலேயே வாழ வேண்டும். அவ்வளவுதான். இப்ப எனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து சரியா தவறா, இதனால எனக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் சிந்தனை பண்ணுச்சுன்னா அது எடை போடுது, மனசு வேற எதையோ சிந்திக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது அந்த இருப்புல இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த இருப்புக்குள்ள வந்துட்டா வேற எந்த தேவைகளும் அதுக்கு இல்ல. அந்த காரியத்தை மட்டும் அது கவனிக்கும். அப்ப அந்த காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றவன் சாட்சி. அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றவன் யாரு? இவன் ஞானி நான் செய்கின்றேன்னு நினைக்கிறானா? கிடையவே கிடையாது. அது ஈஸ்வர காரியம். அந்த காரியம் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அது ஈஸ்வர நேதிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அந்த அபிமானம் ஞானி இடத்திலே கிடையாது. சராசரி மனிதன் தான் நான் செய்கின்றேங்கிற அந்த அகங்காரத்துல அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஞானி அதை நான் செய்கின்றேன் என்று ஒரு நாளும் நினைப்பது கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் இங்க சீக்ரெட். ஞானி இருக்கக்கூடிய நிலையினுடைய உண்மையை, யதார்த்தத்தை வெளிப்படையாகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு எப்படி புரியுதுங்கிறத நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு உங்களால் அந்த நிலைக்கு நிற்க முடியுமாங்கிறதையும் முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இதுதான் விஷயம். இதுக்கு மேல இங்க ஞானியை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுதான் அவனுடைய இயல்பு, யதார்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் மேலும் வந்து அஜ்ஞானிகளை பத்தியே பேசுறார். அது அடுத்தது 20வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். இப்போ 20வது ஸ்லோகம். பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதபீன முராரி சமச்சா கிரியதே தஸ்ய யமேன சச்சா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதா கிஞ்சித தீதா, எவன் ஒருவன் கொஞ்சமாவது பகவத்கீதையை படித்து கங்கா ஜலலவ கணிகா பீதா, கொஞ்சமாவது கங்கை நீரை பருகி சிறிது நேரமாவது சக்ருத பியேன முராரி சமர்ச்சா. அந்த முராரி அப்படின்னா அந்த இறைவனை குறிப்பிடுது. அந்த இங்க வந்து முராரிங்கிறது நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கிறோம். முராரின்னா ஏன் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றோம் அப்படின்னா, முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கனை பதம் செஞ்சதுனால ஸ்ரீகிருஷ்ணனுக்கு வந்து முராரி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அப்ப அதனால அந்த முராரிங்கிற வார்த்தையை அந்த ஸ்ரீகிருஷ்ணனை குறிப்பிடுவது மாதிரியே தான் இங்க சொல்றாரு. ஏன்னா பகவத்கீதையை சுட்டி காட்டுறாரு, பகவத்கீதையை பற்றி பேசுறாரு. ஆனா இந்த பகவத்கீதையை பற்றி ஆதிசங்கரர் பேசல. இந்த ஸ்லோகத்துல நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த பாடல்கள் வந்து, அதாவது விஷயங்கள் எல்லாம் வந்து இடையில அவருடைய சிஷ்யர்களால சில பாடல்கள் கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆரம்பத்துல நான் வந்து இந்த பாடல்கள் எடுக்கும்போது சொல்லிட்டேன், 31 பாடல்களில ஒரு 12 பாடல்கள் தான் முக்கியமா பகவான் ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு மற்ற பாடல்கள் எல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி வந்த சிஷ்யர்கள் அதை எடுத்து எழுதி அதை ஆதிசங்கருடைய இந்த பஜகோவிந்தத்திலேயே ஆட் பண்ணிட்டாங்க, சேர்த்திக்கிட்டாங்க. அப்ப அதனால அவங்க பகவத்கீதையை இங்க சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா அவர்கள் சிஷ்யர்கள் வந்து இந்த மாதிரி பாடங்களை தானே சொல்லி தராங்க. வருகின்ற ஆத்மஞான சாதகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்மவியல் கல்விகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆன்மவியல் கல்வியில முக்கியமான பகுதி நம்ம என்னென்ன பார்த்தோம்? பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள். அப்ப இந்த மூன்றும் இல்லாம ஒருத்தன் ஆன்மயான கல்வியில முழுமை அடைய முடியாது. அப்ப இங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதைன்னா என்ன, உபனிஷதங்கள்லாம் எப்படிப்பட்டது, பிரம்மசூத்திரம் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல புரிதல் நம்ம இடத்துல இருக்கும். ஆனா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இதை தொடரணும்னாலே கொஞ்சம் அடிப்படை பாடங்களை நம்ம படிச்சுட்டு வந்தா தான் இந்த மாதிரி சப்ஜெக்டே புரியும். ஏன்னா இப்பயே இதுல நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம புதுசு புதுசா யூஸ் பண்ணும்போது புதிதாக வருகின்ற மாணவர்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியுறது இல்லை. இப்ப இன்னைக்கு கூட ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு, சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அப்ப சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பிரகரண கிரந்தங்கள்ல இருந்து எடுத்து எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு விளக்க உரை நூல்களாக மகான்களால் எழுதப்பட்டது. அது வேத சாஸ்திரத்துல இருந்து எடுத்து தொகுத்து இந்த மாதிரி அவரவர்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து எழுதக்கூடிய காலகட்டங்கள்ல வந்த ஞானிகளுடைய பாடல்கள், புத்தகங்கள்,
நூல்கள் எல்லாமே நம்ம பிரகரண கிரந்தங்களாகத்தான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு நூல்களையும் நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிரகரண கிரந்தங்கள் வரிசையில இந்த மாதிரி முக்கியமான நூல்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம பகவத்கீதை படிக்கும்போது நல்லா புரியும். அப்புறம் பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப அருமையா புரியும். ஆனா எடுத்த உடனே நம்ம பகவத்கீதை பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா அதனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆரம்பத்துல ஃபெமிலியரே இல்லாதனால குழப்பமா இருக்கும். ஏதோ புது புது வார்த்தைகளை கையாளுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்ப அதனால கொஞ்சம் பேசிக்கா இந்த மாதிரி பாடங்களை படிச்சுட்டு அப்புறம் நம்ம பகவத்கீதை பிரம்மசூத்திரம் அப்படிலாம் போனோம்னா நல்ல ஒரு தெளிவு வரும். ஆனா அதெல்லாம் தொட்டோம்னா மாசக்கணக்குல ஓடும். ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் அதெல்லாம். இப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கே பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு 10 நாள்ல முடிக்கலாம்னு நினைக்கிறேன், முடியாம 15 நாள் கூட சில டைம் ஆயிடும். ஆனா அந்த 15 நாளுக்கும் நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம உட்காரணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்புறம் நம்ம பண்ணப்பட்ட பாடங்களை ரெக்கார்டிங் பண்ணி அதை சப்ஜெக்டா கொடுக்கணும். அதுக்குண்டான ஹெட்டிங் ரெடி பண்ணணும். அப்ப இது மாதிரிலாம் நிறைய நேரங்களை ஒதுக்கி ஒதுக்கி செய்யும் போது எவ்வளவோ நேரங்கள் நமக்கு போயிட்டே இருக்கு. அப்ப காலம் பத்த மாட்டேங்குது இல்லையா? அப்ப அந்த விஷயத்தையும் பார்த்து மற்ற வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு மற்றவர்கள் யாரும் உதவி செய்யறது கூட இல்ல ஆளுங்கள்லாம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் கிடையாது. இப்ப நம்ம ஒரு பாடத்தை எடுத்து நடத்துறோம் அப்படின்னா அது சம்பந்தமான உதவி செய்யலாம். இதை வந்து யாராவது கொஞ்சம் நான் கொஞ்சம் கூட இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட யாரும் இல்ல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நமக்கு இதை பத்தி தெரியாம நம்ம போய் ஏதாவது சொல்லி சொதப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்ப அதனால நிறைய வேலைகள் வாங்குறதுனால நானே பெரும்பாலான வேலைகளை குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா போயிடுவோம். அதிகமா நம்ம எடுத்தோம்னா மாட்டிக்குவோம். இப்ப நான் பகவத்கீதையெல்லாம் ஏன் எடுக்காம இருக்கேன்னா பகவத்கீதையெல்லாம் தொட்டேன்னா மாட்டிக்குவேன். மாச கணக்குல ஓடும். அப்ப எனக்கு நைட் டைமே இருக்காது. அந்த மாதிரி சிக்கல் ஆயிடும். அதனாலதான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கிறோம். அப்படியே லிமிட்டா கொண்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு பாக்குறோம். ஏன்னா ஒரு உபநிஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய உபநிஷத்தெல்லாம் தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க 3 மாசம் ஓடும். பிருகதாரண்ய உபநிஷத்தெல்லாம் எடுத்தோம்னா 3 மாசம் 4 மாசம் கூட ஆயிடும், சொல்ல முடியாது. அது பெரிய சப்ஜெக்ட். அப்ப இந்த மாதிரி உபநிஷத்தெல்லாம் யாருமே அவ்வளவு சீக்கிரம் தொட மாட்டாங்க. ஏன்னா தொட்டோம்னா அதை முடிக்கணும், முடிக்காம பாதியில் நிறுத்தக்கூடாது. அப்ப அந்த மாதிரி தொட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சதுன்னா அது கண்டினியூட்டி வருமா அப்படின்னு நம்ம கிட்ட வர்ற மாணவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஏதோ இப்ப 10 நாள்ல வருவாங்க, மாச கணக்குல வர மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுவாங்க. அப்புறம் கடைசியில நம்ம எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். அதனாலயே நம்ம வந்து மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் தொடாம சின்ன சின்ன சப்ஜெக்டை மட்டும் கவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன் இதை எடுத்து இங்க சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த பஜகோவியத்துல சொல்றாரு பாருங்க, பகவத்கீதா கிஞ்சித தீதா. எவன் ஒருவன் கொஞ்சமாவது பகவத்கீதையை படித்து ஒரு துளியாவது கங்கா நீரை பருகி சிறிது நேரமாவது முராரியை சிந்தித்து யமன் என்ன செய்ய போகின்றான் என்பதை விசாரித்து அதற்கான சர்ச்சையிலே ஈடுபட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இங்க வந்து யாருக்கு இந்த பகவத்கீதை படிச்சு புரியுதோ அந்த பகவத்கீதை படிக்கிற அவனுக்கு இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற தெளிவு ஆகுதோ அப்ப அவனுக்கு இருப்பதெல்லாம் இறைவனைங்கும் போது இங்க அந்த பேதமை இல்லை. அது கிருஷ்ணனா இருந்தாலும் ராமனா இருந்தாலும் எந்த தேவதையா இருந்தாலும் அவனுக்கு என்ன, எல்லாம் அவன் தானே. அப்ப அவன் எந்த ரூபத்துல வழிபட்டா என்ன, எந்த நாமத்துல வழிபட்டா என்ன, அங்க வேற்றுமைகள் நீங்கி விடுகிறது. அப்ப இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறதுனால இங்க நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன், சிவன் கோயிலுக்கு மட்டும் தான் போவேன், பெருமாள் கோயிலுக்கு வரமாட்டேன், அல்லது நான் பெருமாள் கோயிலுக்கு மட்டும் தான் போவேன், சிவன் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற பிரிவினை எல்லாம் இங்க கிடையாது. எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிற இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்கின்றான். அப்ப அந்த நிலையில அவன் அந்த முராரியை பற்றி சிந்திக்கிறான், அதை பற்றி பேசிக்கிறான். கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா. சர்ச்சையில் ஈடுபடுறான். யாருக்கிட்ட? தன்னை மரணத்துக்கு உட்படுத்துகின்ற காலதேவன் இடத்துல. ஏன்னா இங்க மரணம்ங்கிறது என்னன்னா காலம் தான் மரணம். இங்க காலதேவன் பேரு, யமனுக்கு வந்து காலதேவன் அப்படின்னு பேரு. ஏன்னா காலதேவன் ஏன் யமனுக்கு பேர் வச்சிருக்கோம்னா அந்த காலம் தான் நமக்கு முடிவை கொடுக்கும். பிறப்பு இறப்புங்கிறது ரெண்டுமே காலத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த காலத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதுனாலதான் பர்த் டேட்டு டெத் டேட்னு ஒன்று இருக்கு. எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது ப்ரொடக்ஷன் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டுன்னு போடுறாங்க. இந்த டேட்ல இது தயாரிக்கப்பட்டது, இந்த டேட்டுக்குள்ள இதை முடிச்சுக்கணும், அதுக்கு மேலே இது எக்ஸ்பைரி ஆயிடும், அதுக்குள்ள சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தோ ஒரு மூலிகையோ ஒரு மாத்திரையோ நம்ம கொடுக்கும்போது இப்படி சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் இது, அதுக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நமக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? உடம்பு எடுத்து வந்துட்டோம். அப்ப பர்த் டேட்னு ஒன்று இருந்தா டெத் டேட்னு ஒன்று இருக்கு. ஆனா அந்த டெத் டேட் நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், எப்ப தெரியாதுனால அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு என்ன 100 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கல,
இன்னும் நமக்கு வயசு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு அகங்காரத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தன் வந்து 100 வயசு வாழ்வேன்னு நினைக்கிறவன் 100 வயசு வாழ்ந்துட்டா இறக்குறான். இல்ல இல்ல, எப்ப வேணா திடீர்னு இறந்துடுறான். அப்ப இந்த மரணம்ங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது, ப்ரீ டிட்டர்மைன்டு. அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுல எப்படி இன்னும் செய்ய போறேன், இன்னும் சாதிக்க போறேன்ட்டு எதிர்கால திட்டமிடல் முடியும். அப்ப அந்த எதிர்கால திட்டமிடல் யாருகிட்ட இருக்குன்னா அஜ்ஞானி கிட்ட இருக்கு, ஞானி கிட்ட கிடையாது. ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த வினாடி மட்டும்தான் சத்தியம். அடுத்த வினாடி இருக்கான்னு தெரியாது. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடுச்சே யாருக்கு தெரியும்? நம்மளே பாக்குறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உயிர் போயிடுது. அடுத்த வினாடிங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப இந்த வினாடி மட்டும்தானே சத்தியங்கும் போது இந்த நிலையிலே வாழுகின்றான் ஞானி. அவனுக்கு எதிர்காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது, கடந்த காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா அஜ்ஞானிக்கு தான் இந்த எதிர்காலம் எல்லாம் இருக்கிறதுனால அவன் திட்டமிடுவான். நான் அடுத்த வருஷம் அப்படி பண்ண போறேன், 4 வருஷம் கழிச்சு இப்படி செய்ய போறேன், 40 வருஷம் கழிச்சு நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம்ங்கிறத நம்மள மாதிரி பாடத்திட்டங்களை வர்றவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு பூரா வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சா, எல்லாம் பிசினஸ் மைண்டு. அப்ப எல்லாம் வந்து எதிர்கால திட்டமிடல்லையே போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா டெபாசிட், இன்சூரன்ஸ், இப்படி எல்லாம் மெடிக்கல் கிளைம் இந்த மாதிரிலாம் போகுது. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அதாவது இந்த இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா, டெத் இன்சூரன்ஸ் எல்லாம், அது வந்து செய்யவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 30 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு டெத் இன்சூரன்ஸ் போடுறோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம மைண்ட் அதுல போய் சிக்கும். ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டோம்னா 30 லட்ச ரூபா கிடைச்சிடும் நமக்கு. ஆக்சிடென்ட்ல அடிபட்டோம்னா 30 லட்ச ரூபா கிடைச்சிடும் அப்படின்ட்டே மைண்ட் திங்க் பண்ணும். அப்புறம் அது என்ன பண்ணும், நம்ம திடீர்னு ஏதோ வண்டி ஓட்டிட்டு போறோம், தெரியாம அடிபட்டு இறந்து போறோம், அந்த 30 லட்ச ரூபா நம்ம மனைவிக்கு போகட்டுமே அப்படின்னு மனசு நினைக்கும். அப்ப என்ன ஆகும்னா இது மனசுல போய் கொஞ்சம் கொஞ்சமா பதியும், மொல்ல மொல்லமா பதியும். ஒரு நாள் என்ன ஆகும்னா அது ஆக்சிடென்ட்லயே தான் நடக்கும் மரணம். காரணம் என்ன, அந்த பதிவு மைண்ட்ல போய் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் என்ன பண்ணோம்னா அதை வெளிப்படுத்தி காட்டும். அதுதான் மனதில் இருக்கக்கூடிய மகா சக்தி. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய் போட்டுட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மரணத்தை யாரும் விரும்புறது கிடையாது. ஆனாலும் பயம், தனக்கு மரணம் வந்துட்டா தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யற மாதிரி இருக்கட்டுமே அந்த பணம் அப்படின்னு நம்ம நினைச்சுதான் அதை இன்சூரன்ஸ் பண்றோம். ஆனா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணும்போது நம்ம மாசம் மாசம் அல்லது வருஷம் வருஷம் ஒரு பிரீமியம் கட்டுறோம். ஆனா அந்த வருஷம் அது நம்ம சாகல, அப்ப அந்த பிரீமியம் நமக்கு வேஸ்ட் தானே. அந்த மாதிரி தான் அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும். டெத் ஆனாதான் அதை கிளைம் பண்ண முடியும், டெத் இல்லைன்னா கிளைம் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல போய் நம்ம டெத் ஆனா பணம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம போட்டுட்டு டெத் வருமா டெத் வருமானு உட்காந்துட்டு இருக்க முடியுமான்னா முடியாது. ஆனா நம்ம டெத் வர்ற மாதிரி மைண்ட் வந்து உள்ள இருந்து கொண்டு வந்துடும். அது என்ன பண்ணும்னா அந்த என்ன மாதிரி டெத் நம்ம விரும்புறோம், விபத்துல ஒரு மரணம் அடைஞ்சாதான் 30 லட்ச ரூபாய் வீட்டுக்கு கிடைக்கும். சாதாரணமா மரணம் அடைஞ்சா 30 லட்ச ரூபாய் கொடுக்க மாட்டான். ஏன்னா அது ஆக்சிடென்டல் பாலிசி. அப்ப ஆக்சிடென்ட் ஆனா தான் அந்த பணம் கிடைக்குங்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட் ஆகணுங்கிற மாதிரி மனசு எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு இத்தனை விபத்துகள் நடந்து கொண்டிருக்குன்னு நான் சொல்றேன். விபத்துக்கள் ஏன் நடக்குதுன்னா அந்த எதிர்பார்ப்பு அதை ஆக்டிவேட் பண்ணிடுது. மைண்டினுடைய எதிர்பார்ப்பு அதை ஆக்டிவேட் பண்ணிடுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட மொபைல் போன் கிடையாது, டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே தெரியாது. ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வருவோம், அவ்வளவுதான். வீட்டுல உட்காந்து ஏதாவது நாவல் புத்தகம் படிப்போம், இல்லைன்னா ஆன்மீக புத்தகம் படிப்போம். மற்றபடி நம்ம தூங்கிடுவோம், அவ்வளவுதான். வெளி விவகாரங்களுக்குள்ள நம்ம மைண்ட் போகவே போகாது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? இன்னைக்கு டெக்னாலஜினுடைய டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மொபைல் போனு, டிவி எவ்வளவு வந்துருச்சு இப்போ. அப்ப நம்ம எடுத்து எதை ஓபன் பண்ணாலும் நம்மளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற பிளான்ல தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது இப்ப இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து பயங்கரமா இந்த டிவில வந்துட்டு யூடியூப்ல வாஸ்து சாஸ்திரத்துல இருந்து ஜோதிட சாஸ்திரத்துல வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருக்கிறத மாத்தி 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 பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுற கூட்டம் எல்லாம் இருக்குது. இந்த ஜோதிடர் என்ன சொல்றாருன்னு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் கேட்கும். அப்புறம் அதை கட் பண்ணிட்டு அடுத்த ஜோதிடர் என்ன சொல்றாருன்னு அங்க ஒரு 1/2 மணி நேரம் கேட்கும். மிதுன ராசிக்கு என்ன சொல்றாங்க, ரிஷப ராசிக்கு என்ன சொல்றாங்க, துலா ராசிக்கு என்ன சொல்றாங்கன்னு ராசி மாத்தி ராசி கேட்கும். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லா ராசியிலும் ஆளுங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்டு 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 அவங்க சொல்றத மனசுல பதிச்சு 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 அது அப்படியே நடக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்து அதுவே நடக்கும். அதுதான் எங்க மைண்டு. அந்த மைண்டை புரிஞ்சுக்கணும். நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம்ங்கிறத சாஸ்திரம் தெளிவா சொல்லிடுது. இது அஜ்ஞானிகளுக்கு புரியாது. ஏன்னா அஜ்ஞான பாதையில் அவன் இருக்கிறான், அவனுக்கு ஞானம் இல்லை,
அவன் அதை உண்மைன்னு நினைக்கிறான், சத்தியம் நம்புறான், அதனால அவன் அந்த காரியத்துல ஈடுபட்டு அழிஞ்சு போறான். ஆனா நம்ம ஞான பாதையில வர்றவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. நாம இருந்தா போதும். இன்னொருத்தர் நம்ம வாழ்க்கையை ஒண்ணும் மாத்த முடியாது. அவர்கள் சொல்லி நம்ம வாழ்க்கையை மாறிட முடியாது. அப்படிலாம் மாறினா எத்தனையோ பேர் மாறி இருப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா பஜகோவிந்தம் நம்ம இப்ப படிக்கிறோம் 2024ல. எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதினாரு சங்கரர். அப்ப அது எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை கோடி ஜனங்க படிச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் மாறிட்டாங்களா? கோடியில் ஒருவன் தான் மாறுவான். கோடியில் ஒருவன் தான் இதை புரிஞ்சுக்குவான். அவன் மட்டும்தான் இதுல தெளிவா நிற்பான். மற்றவெல்லாம் வந்து அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர அது புரிதல் இருக்காது. அந்த பாடம் எடுக்கும்போது கூட அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு அவங்க திருப்பி விவகாரத்துக்குள்ளே இருப்பாங்க, உலக விவகாரத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஈஸ்வர நிஷ்டைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஈஸ்வர நிஷ்டைங்கிறது அதுதான் நான் சொல்லிட்டேன். ஞானிகளுடைய நிலைமையை எளிமையா உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அந்த நிஷ்டையில நின்று பழகிட்டீங்கன்னா, நிகழ்காலத்துல நின்றுட்டீங்கன்னா, நீங்க சதா அந்த ஈஸ்வர நிஷ்டையில தான் இருக்கிறீங்க. நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஈஸ்வர காரியமா பார்க்கணும். ஈஸ்வரன் தான் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த செயல் நான் செய்யல. அதை நிகழ்காலத்துல இருந்து செய்து கொண்டிருந்தா, அதுவும் அந்த உடல் செய்யல. அந்த ஈஸ்வரன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த உடல் மூலமா. அப்ப இங்க ஞானியை பொறுத்த வரைக்கும் அவன் எதுலையும் சம்பந்தப்படாம சாட்சியா நிக்கிறான். அப்ப அந்த நிலை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத மகான்கள் சுட்டிக்காட்டி அஞ்ஞானிகளுக்காக நிறைய உபதேசங்களை இந்த நூல்கள் மூலமா சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல இதைதான் சொல்றாரு. அந்த காலதேவன் நம்முடைய மரணத்தை முடிக்க போறான். ஒரு டேட் வச்சிருக்கான். அப்ப அந்த டேட்ல நமக்கு இந்த உடம்பு இல்லாம போக போகுது. அப்ப அதை பற்றி நீ விசாரித்து பார்த்தாயா? அதற்கான சர்ச்சைகளில் ஈடுபட்டு நீ ஜெயித்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா சக்ருதபியேன முராரி சமர்ச்சா. அப்போ அதை பற்றி நீ ஜெயிக்க நினைத்தால் தானே நீ இறைவனை பற்றி சிந்திக்க முடியும், அந்த முராரியை பற்றி நீ சிந்திக்க முடியும். அப்ப நீ அதை செய்தாயா? ஒரு நாளாவது பகவத்கீதை படிச்சாயா? கங்கா நதியில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து பருகினாயா? எதையுமே நீ செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த 20வது பாடல்ல சொல்றாரு. அப்ப இங்க ஒவ்வொருத்தரும் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், இங்க நம்முடைய காலம் எப்போ எக்ஸ்பைரி டேட் வருது தெரியாது. வருவதற்கு முன்னாடி நம்ம அந்த இறைவனை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஆத்ம சாட்சாத்காரத்திலே ஒவ்வொரு வினாடியும் திளைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நிக்கிறது, அந்த ஞானி வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நின்று கொண்டிருக்கிறத வந்து நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம எந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலும் அங்க காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் அப்படிங்கிற மூன்றும் திரிபுட்டியும் ஒன்றாகுகின்ற நிலை. அதுதான் நிகழ்கால நிலை. அப்ப நிகழ்கால நிலையிலிருந்து நான் ஒன்றை காண்கின்றேன் என்கின்றால் அங்க காணப்படும் பொருளும் காட்சியும் எனக்கு வேறாக இல்லை. அப்ப நானே அதுவே நான் அப்படிங்கிற அந்த ஒருமைத்தன்மையில் அந்த செயல் நடைபெறும் போது அங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அங்க வெறும் சாட்சியாக நின்று அந்த அறிவு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கோம், செயல் நடந்து கொண்டிருக்கோம். ஆனா அந்த செயல் வந்து ஈஸ்வர காரியமாக இருக்கும். அங்கதான் நம்ம வந்து உண்மையிலேயே என்ன ஆகிறோம்னா பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு போறோம். அப்படிப்பட்ட ஞானிக்கு தான் இங்க பாவ புண்ணியம் கிடையாது. மற்றபடி நான் செய்கின்றேன்ற விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுகின்ற ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்கின்ற செயல் விளைவுகளுடைய பலாபலன்களை அவன் நன்மை தீமைகள் என்ற அடிப்படையில பாவ புண்ணியங்களாக அனுபவிக்க ஆக வேண்டும் என்பதை இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்ப அடுத்தது 21வது பாடல். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. புனரபி ஜனனம் புனரபி மரணம், அதாவது மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் இறக்கிறோம். புனரபி ஜனனி ஜடரே சயனம். அப்ப இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பிறப்பது, மீண்டும் மீண்டும் மரணம் அடைவது, திரும்ப திரும்ப தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்திலே வந்து விடுவது, இப்படி மாறி மாறி நம்முடைய வாழ்க்கை சுழற்சி இருந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த நிலையை, இந்த சம்சார சாகரத்தை, இக சம்சாரே பகுதுஸ்தாரே, இது மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரம் என்கின்ற சம்சார சாகரத்தை கடப்பது என்பது இயலாத காரியம், அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆகவே கிருபையா பாரே பாகி முராரே, இது
என்னால் முடியாது, என்னால் இதை கடக்க முடியாது, இந்த சம்சார சாகரத்தை சாத்தியமே இல்லை என்னால் கடப்பது. ஆகவே முரணை கொன்றவனே பாகி முராரே, தயை கூர்ந்து என்னை காப்பாற்றுவாயாக. கிருபையா பாரே பாகி முராரே. அப்ப இங்க அந்த இறைவனிடத்துல ஒரு வேண்டுதல் வைப்பதாகவே இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு தோணலாம், இப்போ எப்படி இது துவைதத்துல எல்லாம் இருக்கு, இருமைகளால இதை வந்து சொல்லியிருக்காரு ஆதிசங்கரர் அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்றேன், ஆதிசங்கரர் 12 பாடல்களோட நிறுத்திட்டார். அவருக்கு பின்னாடி வந்த சிஷ்யர்கள் இந்த மாதிரி பாடல்களை எழுதுறாங்க. அப்படி எழுதும் போது அவர்கள் யாருக்காக எழுதுறாங்க அப்படின்னா, அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக எழுதுறாங்க. ஞானிகளுக்காக இந்த பாடல்கள் எழுதப்பட்டதில்லை. அப்ப அஜ்ஞானியில் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனிதனிடத்திலே ஃபர்ஸ்ட் அவன் அந்த இருமைகளாவது இறைவனை நினைக்கணும். ஏன்னா அவனுக்கு இறைவன்னா யாருன்னே தெரியாம அகங்காரத்துல ஆடிக்கிட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு இறைவன்னா யாருங்கிறத தெரிஞ்சு அந்த இறைவனை ஃபர்ஸ்ட் வழிபடு. உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குப்பா, அந்த சக்தி தான் உன்னை காப்பாற்ற முடியும், அதுதான் உன்னை சம்சார சாகரத்துல இருந்து விடுவிக்க முடியும். அப்ப நீ இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிற, மீண்டும் பிறக்கிறாய் மீண்டும் இறக்கிறாய், இப்படியே திரும்ப திரும்ப வந்து தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்திலே வந்து வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றாய். அப்ப இந்த மாதிரி நிலை உனக்கு ஏன் உண்டாகின்றது? அஜ்ஞானம் தான், அறியாமை தான் காரணம். நீ உன்னை யார் என்று தெரிந்து கொள்ளாத அந்த ஆத்ம ஞானம் வராத நிலையிலே நீ இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள சுத்திக்கிட்டே தான் இருந்தாகணும், தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு சாகரம், ஒரு கடல். அப்ப அதை எப்படி கடப்பதுன்னா, நாமளா முயற்சி பண்ணி கடக்கிறது முடியாது. இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. அப்ப இறைவா நீதான் என்னை தயை கூர்ந்து கரை சேர்க்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதாக இந்த 21வது ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள ஏன் வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆசைகள் தான் காரணம். அந்த ஆசைகளுக்கு என்ன காரணம்? அடிப்படை விஷயம்னா அறியாமை தான் காரணம். நம்முடைய அஜ்ஞானம், ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் நம்முடைய மனதில அதை சத்தியமாக பார்க்குது, அந்த விவகாரங்களை உண்மை என்பதாக நம்புது, அதனால அதுல ஈடுபாடு காட்டுது மனசு. அப்ப அந்த ஈடுபாடு காட்டுகின்ற மனசு அந்த ஆசையினால் ஆட்கொள்ளப்பட்டு மேலும் மேலும் அதிலேயே சிக்கி சின்ன பின்னம் ஆகிறது. அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போய் சிக்கிக்கிறோம். சிக்கி அந்த வாழ்க்கையை நம்ம வாழ தெரியாம வாழ்ந்து அந்த ஆசைகளை மேலும் மேலும் பெருக்கி கொண்டு மரணம் அடையும் தருவாயில் கூட நான் இவளெல்லாம் விட்டுட்டு போறேனே, இவ்வளவு சொத்து பேங்க்ல வச்சிருந்தது சொல்லாம போறேனே, அந்த இடத்துல ஒரு கடைக்காரனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தனே, அதை நம்ம வீட்டுல பையன்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்படின்னு எல்லாம் மனசு கற்பனை பண்ணிக்கிட்டே தான் சாகுது. பெரும்பாலானவங்களுடைய மரண தருவாயை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அந்த மரணம் வரும்போது கூட ஈஸ்வர சிந்தனை வராது. ஏன்னா ஏற்கனவே அந்த சம்ஸ்கார பதிவு இருக்கு இல்லையா, உலக விவகாரங்களுக்குள்ளேயே ஈடுபட்ட பதிவு, அது என்ன பண்ணும்னா மேலும் மேலும் அந்த பண விஷயத்திலேயே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணோம்னா ஏற்கனவே சொல்லி இருக்கோம், அதாவது இந்த மாதிரி நான் அங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் கொடுத்து வச்சிருக்கேன், இங்க ஒரு 40 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எடுத்து நீங்க வீட்டுக்கு வச்சுக்கீங்க, நான் எப்ப வேணா இறந்துருவேன்லாம் டைலாக் அடிக்கும். ஆனாலும் அந்த மைண்ட் என்ன பண்ணும்னா இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். மரணம் வரும்போது கூட மறதியின் காரணமாக நம்ம இதை சொல்லணுமா சொல்லலையா அப்படின்னு திருப்பி திருப்பி, ஏன்னா வயசான பிறகு பாத்தீங்கன்னா அடிக்கடி மறதி வந்துடும், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொன்ன விஷயத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த மறதியின் காரணமாக மீண்டும் மீண்டும் மனசு என்ன பண்ணும்னா அந்த பழைய பதிவுகளிலேயே சிக்கி சிக்கி அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனம் வந்து மரண தருவாயில் கூட பரமனை சிந்திக்காது. அப்ப அந்த மாதிரி நிலை வரும்போது அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆசைகளை பூரா தூக்கிக்கிட்டு அந்த உடம்பை விட்டுட்டு போறான். போய் என்ன பண்றான், திருப்பி அந்த சஞ்சீத கர்மாவில இருக்கக்கூடிய காரணத்தை இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் திருப்பி தூக்கிக்கிட்டு மீண்டும் ஒரு பிறவி எடுத்துக்கிறான். அப்ப இந்த மாதிரிதான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி ஆத்ம ஞானம் தான். அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் மட்டும்தான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்துக்கு நம்ம விடுபட முடியுமே தவிர வேற எந்த வகையிலையும் விடுபட முடியாதுங்கிறத போன பாடல்லையே தெளிவுபடுத்திட்டார். கடந்த பாடல் என்ன சொல்லிட்டாரு, நீ கங்கை நதியிலேயே போய் குளிச்சாலும் சரி, நீ வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீ எந்த விஷயத்த தொடர்ந்து 100 ஆண்டுகள் பண்ணாலும் சரி, ஆத்ம ஞானம் வரவில்லை என்றால் அவன் ஜீவன் முக்தனாக ஆகவே முடியாது. அப்ப அவன் அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள சிக்கிக்கொண்டே இருப்பான்ங்கிறதுல மகான்கள் தெளிவாக இருக்கிறார்கள்.
அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த ஆத்ம ஞான பாடம்ங்கிறது அந்த அறிவு பரிமாணத்துடைய உயர்நிலை பாடங்கள்ங்கிறதுனால இதை நம்ம ஒரு விவேகத்தினாலதான் புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி விசாரித்து பார்க்கும்போது தான் இதனுடைய தெளிவு நமக்கு மீண்டும் மீண்டும் மனசுல வந்து பதிஞ்சு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அப்ப அப்படி வரும்போது நம்ம இங்க அதனுடைய முடிந்த முடிவா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஞானத்தினுடைய முடிந்த முடிவாக கூட இங்க எல்லாம் அவன் செயல் தான். இங்க நம்மளுடைய செயல் ஒண்ணும் இல்லை. ஞானம் அப்படின்னாலே அவன் இறைவனை தவிர ஒன்றும் இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற தெளிவு. அப்ப அவனே எல்லாமாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்ப அவனிடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவனுக்கே உரித்தானது அப்படின்ட்டு தன்னை நம்முடைய தனித்துவத்தை இழந்து விடும் போது மட்டும்தான் அவனாகவே மாற முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இருமைகள்லயே இருந்துகிட்டு இப்படியே பிறப்பிறப்பு சக்கரத்தில் சிக்கிக்கிட்டே தான் சின்ன பின்னப்பட வேண்டியதுதான். இதுக்கு விடுதலை கிடையாதுங்கிறத இந்த 21வது பாடல்ல சொல்லிடுறாரு. கிருபையா பாரு பாகி முராரே அப்படின்ட்டு முடிக்கிறார் இந்த 21வது ஸ்லோகத்தில். அடுத்தது 22வது ஸ்லோகம். பிரத்யாசற்பட விரசித கந்தஹ புண்யா புண்ய விவர்ச்சித பந்தஹ யோகி யோகனி யோஜித சித்தஹ ரமதே பாலோ மத்தவ தேவா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 22வது பாடல்ல, அதாவது இந்த ரோட்ல கிடக்கிற கிழிஞ்சு போன அந்த சாக்கு துணி இருக்கு இல்லையா, அந்த சாக்கு துணி முதலியவைகளை எடுத்து உடுத்தி நல்லது கெட்டது ஆகிய வழிகளை துறந்து யோக நிலையிலே அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே ரமித்திருக்கும் ஒரு யோகி ஒரு குழந்தையை போல அல்லது ஒரு உன்மத்தனை போல காணப்படுகின்றான் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு ஞானி ஒரு யோகியினுடைய நிலையை இங்க விளக்குறார். அதாவது ஞானி யோகி அப்படிங்கிறவன் வந்து அந்த இருமைகளற்ற நிலையில் இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு விவகாரத்தினாலையும் அவன் பாதிக்கப்படுவது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஞானி இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் வரக்கூடிய நிகழ்வு நடந்தா, ஆஹா எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, இன்பம் நடக்குதுன்னு ஆட மாட்டான். துன்பம் வரக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் தவண்டு போக மாட்டான். ஏன்னா அவன் இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த இருமைகள் இல்லை. அவன் இரண்டையும் நடுநிலையாக பார்க்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஞானிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு உடுத்த உடை கூட அவசியம் இல்லாத ஒரு நிலை உண்டாகிவிட்டு ஒரு கிழிந்த சாக்கு துணியை கூட எடுத்து உடுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில கூட இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்கு அந்த நல்லது கெட்டதுங்கிற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இருமைகள் எல்லாம் துறந்து சதா அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே ரமித்திருக்கக்கூடிய அந்த யோகி, அவனுடைய நிலைப்பாடு ஒரு குழந்தையை போல, ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கும் என்பதாக இந்த பாடல் சொல்ல வருது. இப்ப இந்த பாடலை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு ஞானி அப்படிங்கிறவன் பைத்தியக்காரனா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க இல்லையா. அப்ப இந்த பாடலை கேட்டோ அல்லது இந்த மாதிரி ஞானின்னா எங்கே வெறிச்சு பார்த்துட்டு இருப்பான், அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருப்பான் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு, அப்ப நம்ம என்ன பண்றோம், திருவண்ணாமலையில போற பைத்தியக்காரனெல்லாம் ஞானி ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், புரிதல் இல்லாதனால. அதனால எங்கேயாவது ஒரு பைத்தியம் வரைச்சி பார்த்துட்டு நிக்குதுன்னா ஓ ஒரு ஞானியா இருப்பாரோ அப்படின்ட்டு அவரை பார்க்குது. அப்புறம் கழுத்து சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஞானிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல பாக்குற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மனதுல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஞானியினுடைய நிலை வந்து ஒரு குழந்தையினுடைய நிலை போல. குழந்தையினுடைய நிலை எப்படி, கள்ளம் கபடம் இல்லாதது. அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கெட்ட புத்தியும் கிடையாது, எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்க்காது, அந்த வேற்றுமைகள் கிடையாது, இது உயர்ந்தது அது தாழ்ந்தது, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படிங்கிற அந்த இருமைகள் எல்லாம் அந்த குழந்தை இடத்துல இருக்காது. ஏன்னா அந்த மனசு வந்து எதுவுமே பதிவாகாத மனசு, அந்த வெகுளியான மனசு, இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்படாத மனசு. அப்ப அதனால குழந்தை மனம் எப்படி இருக்கும், ஒரு விளையாட்டுத்தனமா அப்படியே எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. குழந்தைய பாத்தீங்கன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப அந்த நிலையில ஞானி இருப்பாங்கிறத சொல்றாரு. அந்த நிலை வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பாக்குறவங்களுக்கு தோணும். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவான். வயசான காலத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டான்னா அவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி கூட நினைப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வயசானவன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு கூட தோணும். ஆனா அவனுக்கு வந்து அவன் குழந்தைத்தனமா இருக்கிறது மற்றவர்கள் அப்படி தோணினாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எதிரி ஒரு பற்று கிடையாது இல்லையா. அவன் இயல்பா இருந்துட்டு இருப்பான். பாக்குறவங்க தான் அதை வந்து தவறா புரிஞ்சுக்குவாங்க. அது அவங்களுடைய மனப்பான்மைங்கிறதுனாலதான் அந்த தவறான புரிதல் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது
அந்த ஞானி ஒரு குழந்தையை போல இருப்பான், உன்மத்தனை போல இருப்பான் அப்படிங்கிற பாடல் எல்லாம் கேட்டுட்டு அந்த உண்மையான பைத்தியக்காரனை போய் ஞானியோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க புரிதல் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஏன்னா ஞானியினுடைய பக்குவம் என்னன்னா, பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருப்பான், பைத்தியக்காரன் மாதிரி இருப்பான். அவன்கிட்ட பேசி பாத்தீங்கன்னா அவனுடைய ஞானம் வெளிப்படும். ஆனா பைத்தியக்காரன் கிட்ட பேசி பாத்தீங்கன்னா ஞானம் வெளிப்படுமா? எங்க ஞானம் வரும்? ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானியினுடைய நிலை வேற, ஒரு பைத்தியக்காரனுடைய நிலை வேற. பைத்தியக்காரனுக்கு தன்னை யாருன்னே தெரியாம அவன் பைத்தியக்காரனா இருக்கிறான். ஆனா ஞானி தன்னை யாரென்று தெரிந்து கொண்டு அந்த பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்காம பைத்தியக்காரன் எல்லாம் போய் ஞானியா பாத்துக்கிட்டு இருந்தோம்னா, அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம முட்டாள்களா இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் தான் இங்க நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்படிதான் ஜனங்கள்லாம் இன்னைக்கு திருவண்ணாமலையில பைத்தியக்காரனை பூரா ஞானியா மாத்திக்கிட்டு இவர் பெரிய யோகி, ஒரு ரொம்ப சித்தர், அப்படி சட்டை கிழிச்சிட்டு இருந்தா அவர் சித்தர், உடம்பு பூரா அப்படியே வாந்தி எடுத்து சட்டை பூரா அழுக்கு பண்ணிட்டு இருந்தா அந்த அம்மா சித்தர் அம்மா, இப்படிதானே சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது கூட்டம். அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனசு வந்து இந்த யூடியூப் இந்த இதெல்லாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய இந்த உலக விவகாரங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிச்சு. கண்டதை போய் பிடிச்சுக்கிட்டு அதுதான் சத்தியங்கிற மாதிரி மனசு அதுல மாட்டி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இவ்வளவு மீடியா கிடையாது, இவ்வளவு வளர்ச்சி இல்லை. அப்ப நம்ம வந்து இருந்த இடம் தெரியாம இருந்தோம், மனசு இவ்வளவு சிக்கல்கள் இருக்காது. அப்படி இருந்த காலகட்டங்கள் இருந்து இன்னைக்கு நம்ம நவீன விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு விவகாரங்களை கொண்டு வந்து நுழைச்சி இப்ப யாருடைய மனசுமே ஒரு 5 நிமிஷம் கூட சைலன்ஸா நிக்க மாட்டேங்குது. அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் அந்த மொபைல் போனோ கையில எடுத்துட்டாங்கன்னா வைக்கிறதே கிடையாது. மாத்தி மாத்தி பாக்குறதும், அப்புறம் அடுத்தடுத்து போய் அதை எட்டி பாக்குறதும், என்ன மெசேஜ் வந்துட்டு இருக்கு, வாட்ஸ்அப்ல என்ன போட்டிருக்காங்க, அதுல என்ன நடந்துட்டு இருக்கு, அப்புறம் யூடியூப்ல கொஞ்ச நேரம் பாக்குறது, இப்படியே மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா புற விஷயங்கள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப என்றைக்கு இது விடுதலை ஆகும்? இந்த மாதிரி நிலை போக போக இன்னும் மனசு வந்து மோசமான நிலைக்கு தான் போகும். அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். இங்க வந்து விவேகம் அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சாஸ்திரத்துல மகான்கள் சொல்ல வர்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையை போல ஒரு உன்மத்தனை போல ஞானி காணப்படுவான் அப்படிங்கிறத மாத்தி புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றார். ஏன்னா அந்த குழந்தையை போல பைத்தியக்காரன் போல இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. அவன் இயல்பா இருக்கிறான். தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறான். அவன் எதையும் வெளிப்படுத்த வேணும், நான் ஒரு பந்தா பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான்ல. அவன் சட்டையை போடும்போது கூட பட்டனை சரியா போடாம வெளியே வருவான். அப்ப அவன் சட்டையை போடும்போது பட்டன் சரியா போடாம வெளியே வந்ததுனால அவனை பார்த்து பைத்தியக்காரன் சொல்ல முடியுமா? அவனுக்கு அதெல்லாம் கூட ஒரு பெரிய சிந்தனை இல்லை. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. உலகத்துக்காக அவர்கள் முன்னாடி ஒரு நாடக மேடையில நடிக்க வந்திருக்கான். அவன் நடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மற்றபடி அவனை பத்தி கெஸ் பண்றதுக்கோ அந்த ஞானியை பத்தி ஒரு கருத்து சொல்வதற்கோ நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன் நான். நாம அந்த மாதிரி லெவலுக்கு போக கூடாது. ஏன்னா அப்படிதான் நிறைய மகான்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. திருவண்ணாமலையிலேயே பாத்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் தான் ரமண மகரிஷியை அறிமுகப்படுத்தினார். ஏன்னா ரமண மகரிஷி போய் கீழே அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துக்குவாரு. அந்த கீழே சிவலிங்கம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த திருவண்ணாமலை கோயில்ல அந்த லிங்கத்துக்கு கீழே ஒரு படிக்கட்டு இறங்கும். அந்த படிக்கட்டு கீழே போனா ஒரு குகை மாதிரி இருக்கும். அங்க போய் உட்காந்து வெளியே வரமாட்டாரு. அப்படி இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மண்ணுக்குள்ளேயே உட்காந்து காலெல்லாம் அரிச்சு புண்ணாயிடுச்சு. அப்ப உடனே இவரு சேஷாத்திரி சுவாமிகள் மேல அவர் சாப்பாடு வாங்க வரும்போது எப்பயாவது ஒரு டைம் பசியில வருவாரு, மேல வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு. அப்ப சேஷாத்திரி சுவாமிகள் பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க, இது வல்ல ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சில விஷயங்களை புரிய வச்சு அவர் எடுத்து இந்த சின்ன வயசுலயே இப்படி எல்லாம் வரா, அந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சில அறிவுரைகளை வழங்கி தான் அவரை உள்ள போக கூடாதுன்னு சொல்லி வெளியே உட்கார வச்சாரு. அப்பதான் வெளியே அவர் பக்கத்துல இருந்த சில கோயில்கள் எல்லாம் உட்காந்து அப்புறம் விருப்பாச்சி கோகைக்கு போய் இன்றைக்கு ரமண மகரிஷிக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அந்த மாதிரி ஒரு மகான வெளிப்படுத்திய அந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருப்பாரு. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பாரு, அப்படியே போவாரு, விளைச்சு நடப்பாரு, இப்படி எல்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு அவரோட போய் இவரை கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல இன்றைக்கு இருக்கிற பைத்தியங்களை. அதுக்கு சொல்ல வரேன் நான். ஞானிகளோட போய் மற்ற பைத்தியங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்கள் பார்ப்பதற்கு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சாலும் அவர்கள் தெளிவா இருப்பாங்க. தான் எதற்காக வந்திருக்கிறோம், இந்த உலகுக்கு என்ன கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க தெளிவா இருப்பாங்க. அவர்களை பற்றி நாம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க சொல்ல வர்ற விஷயம் அதுதான். ரத்யாசர்ஸ் பட விரிசத கந்தகா, அந்த வழியில் கிடக்கின்ற அந்த கிழிந்த சாக்கு துணியை கூட எடுத்து உடுத்திக்குவான். நல்லது கெட்டதெல்லாம் அவனுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் துறந்த அந்த பிரம்ம நிலையிலேயே ரமித்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய அந்த யோகி
ஒரு குழந்தையை போல, ஒரு பைத்தியக்காரனை போல பார்ப்பதற்கு இருப்பான் அப்படிங்கறத இந்த 22வது பாடல்ல சொல்லிடுறாரு. அதே மாதிரி 23வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கஸ்வம் கோகம் குத ஆயாத்தகா காமே ஜனனி கோமேதாதகா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்வா ஸ்வப்ன விசாரம். இந்த 23வது பாடல்ல கஸ்வம் கோகம் குத ஆயதகா, நீ யார், நான் யார், எங்கிருந்து வந்தேன், என் தாய் யார், என் தகப்பன் யார், காமே ஜனனி கோமே தாதகா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தக்வா ஸ்வப்ன விசாரம். உண்மையில் நான் யார், என்னை பற்றி நான் விசாரிச்சு பார்க்கிறேன். அப்புறம் நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய தாய் தகப்பன் யார், இந்த உலகம் உண்மையில் எப்படிப்பட்டது, இது ஒரு கனவு போல இருக்கின்றது. அதை சிந்தித்து இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள். விஸ்வம் தக்வா ஸ்வப்ன விசாரம். இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த கனவு நிலையை நீ விசாரம் செய்து விவேகத்தை அடைந்து விடு அப்படிங்கிற மாதிரி இந்த 23வது பாடல்ல சொல்றார். இதைத்தான் இந்த விஷயத்த மகான்கள் இப்படி பாடல்களா பேசினத ரமண மகரிஷி தான் நான் யாருன்னு உன்னை பாருன்னு சொல்றார். பகவான் ரமண மகரிஷி இதைத்தான் சொல்றாரு. உன்னை நீ விசாரித்து பார்த்தியா, நான் யாருன்னு நீ உன்னை கேட்டியா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வர்றவங்க கிட்ட எல்லாம் கேட்பார். நீ யார், உன்னை யார், நான் யாருன்னு நீ விசாரணை பண்ணிப்பாரு, நான் யாருன்னு நீ விசாரணை பண்ணிப்பாருன்னு தான் வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ஏன்னா இங்க மனித பிறவி எடுத்து வந்ததனுடைய நோக்கமே நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நான் இந்த உடலா, இந்த மனசா, அப்ப நான் இந்த உடல் மனசு அப்படிங்கிறதுனால தானே எனக்கு என்னுடைய தாய் யார், என்னுடைய தந்தை யார் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் என்னுடைய உறவுகள், அப்புறம் என்னுடைய சகோதர சகோதரிகள், அப்புறம் மற்றபடி என்னை சார்ந்த நண்பர்கள், அப்புறம் பதவி, படிப்பு அப்படின்னு ஒவ்வொன்றையா பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு பாண்டுக்குள்ள போய் மாற்றோம், மிகப்பெரிய ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை சிக்கி இதுதான் நான் அப்படிங்கிற நம்மை நாமே வடிவமைச்சுக்கிறோம். அந்த வடிவம் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, எங்கிருந்து தொடங்குது, நான் ஒரு இந்து மதத்தில் பிறந்தவன் அப்படின்னு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்து மதத்துல இந்த சமயத்தை சார்ந்தவன் அப்படிங்குது. அப்புறம் நான் இந்த ஜாதியில் பிறந்தவன், அப்புறம் இந்த ஜாதியில நான் இப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறேன், அப்ப இப்படிப்பட்ட பட்டம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஏத்தி 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 மனசு அத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய வடிவமே மாறி அப்புறம் தான் படிச்ச படிப்பை வேற வச்சுக்கிறதுனால அந்த பதவியையே தானாக பாவிக்கக்கூடிய நிலை கடைசியில நின்றுடுது. அதனாலதான் ஒருத்தன் நான் கலெக்டர்னா அவன் கலெக்டராகவே தன்னை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு சராசரி மனிதனாவே இருக்க மாட்டான். அவன் பெரிய கலெக்டர்னால அந்த கலெக்டருக்கு உண்டான அந்த பந்தா அந்த இது எல்லாமே இருக்கும். வீட்டுல வந்தாலே சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பங்கிற மாதிரியே தெரியாம அப்படியே அந்த போஸ்டிங்லயே இருக்கிற அந்த அகங்காரத்திலேயே அப்படியே வீட்டுக்குள்ளேயும் பிஹேவியர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மைண்டு போய் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கி அந்த ஆணவத்துல தன்னை பெரிய மனிதனாகவே இந்த சமுதாயத்துல காட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுது மனசு. அப்ப அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதியை வச்சுக்கிட்டு தன்னை பெரிய பண்ணையாரு, தன்னை பெரிய ஜமீன்தாரு, அப்புறம் தன்னை பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு, தன்னை பெரிய கலெக்டர் அப்படின்னு அந்த பதவியை வச்சுக்கிட்டு பந்தாவிலேயே வாழ்ந்து பழகின மனசு என்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டு அந்த இறைவனை பற்றி சிந்திக்கும், ஒரு நாளும் அது சிந்திக்காது. அப்போ அது எப்ப இறைவனை சிந்திக்க வேண்டும் என்றால் தன்னை யார் என்று அது உணரும் போதுதான் சிந்திக்க முடியும். அப்ப தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் போதுதான் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த எண்ணையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் யார் அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கும். அப்ப நான் எப்படி இங்க வந்தேன், இந்த உலகம் எப்படி உண்டானது, அப்ப இந்த படைப்புக்கு காரணமான கர்த்தா யார், அப்ப அந்த இறைவன் இதெல்லாம் படைத்தான்னா அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த விசாரணை தீவிரமாகும். அப்ப அந்த விசாரணை தீவிரமாகும் போதுதான் இங்க எல்லாமே ஒன்றாக முடியும். எப்போ அந்த விசாரத்தினுடைய முடிவுல, ஆரம்பத்துல ஒன்றாக முடியாது. ஆரம்பத்துல தன்னை தனியாக பார்ப்போம், இந்த உலகத்தை வேறாக பார்ப்போம். அப்புறம் நம்மை படைத்தவன் இறைவன், இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தாசன் என்பதாக பார்ப்போம். ஆனா அந்த விசாரணை தீவிரமாகும் போதுதான் உண்மையிலே இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் தான் முதல் கொண்டு எல்லாமே அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும்.
அப்படி வரும்போது இங்க வந்து இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு கனவு போல மாறிடும். ஏன்னா இங்க வந்து கனவு காணும்போது எப்படி அந்த உலகத்தை நம்ம என்ஜாய் பண்றோம், எல்லாமே பண்றோம் அந்த கனவுல. அந்த கனவு உதாரணமெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு கனவுல வந்து ஒரு புலி துரத்துற மாதிரி வந்துட்டா நம்ம பயந்துகிட்டு பதறிக்கிட்டு ஓடி வரோம். கனவுல தான். ஆனா அந்த பயம், அந்த ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா கத்திக்கிட்டு வெளிய இருந்து நம்ம எழுந்திருக்கிற மாதிரி வந்துருது. கனவு கலைந்து நம்ம சத்தம் போடும்போது அம்மா வந்து என்னப்பா அழுவுற, ஏன் சத்தம் போடுற அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் கனவு கலைந்து நம்ம வெளியே வரோம். அப்படி வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்தாதான் ஓ அது கனவு உலகம் நமக்கு தெரியுது, இதுதான் நனவு உலகம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவு உலகம் எப்படி சத்தியமாக இருக்கிறதோ அது போல இந்த நனவு உலகமும் இந்த வாழும் வரை சத்தியமா தெரியும். அப்ப இது உண்மையா இது இருக்கா இல்லையாங்கிறத எப்ப தெரிஞ்சுக்கலாம்? இதுவும் ஒரு கனவுங்கிறது எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அதுவும் அதே மனதிற்கான புரிதல் வரணும். அந்த கனவு விஷயத்தை எப்படி கனவுங்கிறத மனசு விழிப்பு நிலையில தெரிஞ்சுக்கிச்சோ அது மாதிரி விழிப்பு நிலையும் ஒரு கனவுங்கிறத அந்த விழிப்பு நிலையிலே விவேகத்தால தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மரணத்துக்கு பின்னாடி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கனவு கலைந்து நனவு உலகத்துக்கு வரும்போது கனவு உலகம் இல்ல, நனவு கலைந்து இந்த நனவு உலகம் விட்டு போகும்போது நனவு உலகம் இல்ல. அப்ப இந்த ரெண்டு உலகமும் எப்ப இல்லாம போகுதுன்னா ஆழ்ந்த உறக்கத்திலேயே நமக்கு இல்லாம போகிறத நம்ம அனுதினமும் அனுபவமாக்குறோம். நல்லா தூங்கும் போது நமக்கு இந்த கனவு உலகமும் இல்ல, நனவு உலகம் இல்ல, நானே இல்ல. அப்ப இந்த அனுபவம் நமக்கு மரணத்தில் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு ஏற்கனவே நான் பாடத்துல சொல்லிட்டேன். மரணம் வந்த பிறகுதான் இந்த உலகம் மறைஞ்சு போகும்னு இல்ல, நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும்போதே இந்த உலகம் மறைஞ்சு போயிடுது. அப்ப நல்லா தூங்கும் போதே இந்த உலகம் இல்லாம போயிடுது. அப்ப நாம உண்மையிலேயே யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா இந்த மூன்று விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவங்கள தான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சாட்சியா. கனவு உலகத்தையும் நான் தான் பார்க்கிறேன், நனவு உலகத்தையும் நான் தான் பார்க்கிறேன், ஆழ்ந்த உறக்கத்தையும் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த மூன்று விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றவன் தான் நான். ஆனா அது தெரியாம நான் இந்த விஷயங்களுக்குள்ள விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவன் தான் நான் நினைச்சேன் அப்படின்னா அது சத்தியமா நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப கனவுல இருக்கிறவன் யார்? இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இப்ப ராமசாமியோ குப்புசாமியோ கனவு உலகத்தை வாழ்றாரு இல்லையா? அவர் வந்து நைட்டு தூங்கும் போது கனவு காண போயிடுவார் ராமசாமியோ அல்லது குப்புசாமியோ. அப்ப அந்த ராமசாமி கனவு காணும் போது அங்க வேற ஒரு உலகத்தை படைத்து வேற ஒரு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த கனவு உலகமே வேற. அப்ப அந்த உலகம் வந்து அவருக்கு அது சத்தியமா தெரியும் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும். அப்ப அந்த உலகத்துல வாழ்ற ராமசாமி யார், இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராமசாமி யார்? அப்ப குழப்பம் வருது இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்ம இங்க வந்து ராமசாமிக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டதுனால அந்த கனவு உலகத்துல ராமசாமி தான் பேர் வைக்கணுமா? கிடையாது. அங்க பேரே இல்லை, அது ஒரு தனி உலகம். அப்ப அந்த மாதிரி அந்த ரெண்டு உலகத்துக்கும் அப்பாற்பட்டு ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது அவர் ராமசாமியான்னு தெரியாது, குப்புசாமியான்னு தெரியாது, கமலான்னு தெரியாது, விமலான்னு தெரியாது. காரணம் என்ன? அவர் பாலினமே தெரியாது. ஆனா பெண்ணா அப்படிங்கிற பாலினமே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவருக்கு அங்க இந்து மதமா, முஸ்லிம் மதமா அல்லது கிறிஸ்துவ மதமா அப்படிங்கிறதாவது தெரிஞ்சிடுமா? அந்த ஆழ்ந்த உலகத்துல அதுவும் தெரியாது. அப்புறம் தன்னுடைய பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மனைவி குழந்தைகள் தெரியாது, தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியாது. அப்ப இந்த நிலை வந்து நமக்கு எப்ப தெரியுது? விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதானே தெரியுது. அப்ப அந்த விழிப்பு நிலையில இந்த விவேகம் நமக்கு உண்டாகும் போது இந்த விழிப்பு நிலையை பற்றிய ஒரு விவேகம் நம்ம இடத்துல இதே விழிப்பு நிலையில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க மகான் சொல்ல வர்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நீ யார், நான் யார், எங்கிருந்து வந்தாய், என்னுடைய தாய் தகப்பன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இது எப்படி ஒரு கனவு உலகமாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் விசாரித்து பார்த்து இந்த உலகத்தை துறந்து விடு. விஸ்வம் தெக்வா ஸ்வப்ன விசாரம். அப்ப இந்த உலகம் எப்படி தோன்றியது என்ற கனவு நிலையில எப்படி உண்டாகின்றதை எல்லாம் விசாரணை செய்து பார்த்து விவேகத்தை அடைந்து விடு அப்படிங்கிற மாதிரி இந்த 23வது ஸ்லோகத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்க பார்க்கிறார். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 23வது ஸ்லோகத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம். அப்புறம் 24ல இருந்து நம்ம நாளை வகுப்புல பார்க்கலாம். அப்போ ஓரளவுக்கு தெளிவு அடைந்து ஒரு புரிதலுக்கு வந்திருக்கணும் இந்த பாடல்கள் மூலமா. மீண்டும் மீண்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன விஷயத்துல ஒரு ஞானியோட நிலைய நீங்க அதை கேட்டு அந்த நிலைக்கு வர பாருங்க. அப்ப இன்றைய வகுப்பை இந்த 23வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.